கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையப் போகிறது. நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஆயத்தத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற வேளையில் கர்த்தருடைய ரேமா வார்த்தை உங்களை நோக்கி வரும். அந்த ரேமா வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யமோ அது நிச்சயமாக உங்களுக்கு செய்து முடித்து திரும்பி வரும். தேவனுடைய வார்த்தை வல்லமையுடையது. தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த தேவனுடைய வார்த்தை இப்பொழுது புறப்பட்டு வருகிறது. அந்த வார்த்தையை கேட்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54வது அதிகாரத்தில் 10வது வசனம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை பல தடவைகளில் நேரங்களில் நம்ம கேட்டிருக்கிறோம். எனக்கு கூட 1-11-20 இந்த வசனத்தை ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனமாய் கிடைத்தது. அதை நான் குறித்து வைத்திருக்கிறேன். இந்த வசனங்கள் நமக்கு திரும்ப திரும்ப வருகின்ற வேளையில் அது நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். மலைகள் விலகினாலும், மலை என்னைக்காவது விலகி போயிருக்கா? மலைகளே விலகினாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பர்வதங்களே நிலை பெயர்ந்து போனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். சொல்லுகிறவர் யார் தெரியுமா? உன்மேல் மனதுருகிற கர்த்தர். நம்முடைய தேவன் எப்பொழுதும் மனதுருகிறவராயிருக்கிறார். நமக்கு மீது அவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார், பாரம் உள்ளவராயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் ஊழியம் செய்த காலங்களிலே அநேகர் மீது மனதுருகிற ஒரு தெய்வமாயிருந்தார். அவர்கள் மீது அன்பு கூர்ந்ததினாலே, அவர்கள் நேசித்ததினாலே அவர்களுக்குள்ளாக ஒரு மனதுருக்கம் இருந்தது. அந்த மனதுருக்கம்தான் கிருபையாக நமக்கு வருகிறது. அந்த கிருபை ஒரு சிறப்பான ஒரு காரியம். தகுதியில்லாத நமக்கு தேவன் கொடுக்கக்கூடியதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அதுதான் தேவனுடைய கிருபை. அன்மெரிட்டட் ஃபேவர் ஆஃப் காட். அந்த அன்மெரிட்டட் ஃபேவர் ஆஃப் காட் நமக்கு கிடைக்கும் பொழுது பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதோடு கூட அவர் நம்முடைய தேவன் நம்ம மீது மனதுருகிறவராயிருக்கிறார். இலகிய மனம் கொண்ட தேவன் நமக்கு தேவைகளையெல்லாம் சந்திக்கிறார். இந்த நேரத்தில் ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்பட வேணாம். ஐயோ, என்னுடைய பிரச்சனைகள் மலையை போல் இருக்கிறதே, நான் என்ன பண்ணுவேன் என்று நீங்கள் திகைத்து கொடுக்க வேண்டாம், கலங்க வேண்டாம், ஒன்றை குறித்தும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஆனால் மலைகளே விலகினாலும் எல்லாமே அந்த பர்வதங்களும் பெயர்ந்து வேறு பக்கம் போனாலும் கூட, ஆனாலும் கூட தேவனுடைய கிருபை உங்களையும் என்னையும் விட்டு மாறாது, நீங்காது என்று தேவன் இந்த நாளிலே சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நாம் பற்றி பிடித்து கொள்வோம். இந்த வார்த்தை நமக்கு இந்த நாள் முழுவதுக்கும் போதுமானத வார்த்தையாக இருக்குது. இந்த வார்த்தையை நாம் மறுபடி திரும்ப ஒரு சிறு காயத்தில் எழுதி வச்சுட்டு சொல்லும் பொழுது இந்த வார்த்தை நமக்குரியதாக இருக்கிறது. இந்த வார்த்தை நம்முடைய ஜீவனுக்குள்ளாய் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு பல வகையிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதான வார்த்தை. ஆகவே அந்த மனதுருகிற தேவனை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நீர் நல்லவர் ஐயா. குருடருடைய கண்களை திறக்க மனதுருகினீர். குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்த மனதுருகினீர். பாவிகளை கண்டு மனதுருகினீர். ஆண்டவரே, எங்களையும் கண்டு நீர் மனதுருகி ஆண்டவரே இந்த கிருபையை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய மாறாத கிருபை எங்களுக்கு வேண்டும் ஐயா. இந்த வருடத்தை நாங்கள் நடத்தி சொல்வதற்கு உம்முடைய கிருபை மட்டுமே எங்களுக்கு தேவை ஐயா. ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாவதும் தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறபடினாலே உம்முடைய கிருபையே நாங்கள் பார்க்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மனதுருக்கத்தின் நாளாக நமக்கு இருக்கட்டும்.